திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் உதய-மார்த்தாண்டபுரம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் 10,000 நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், விவரங்கள். ஏற்கனவே பார்த்தோம், தொடர்ந்து பெய்த இந்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 3000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீர்ல சாய்ந்து விவசாயிகள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி இருக்கின்ற நிலையில அடுத்த கட்டமாக பாத்தீங்கன்னா நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டம் உதய-மார்த்தாண்டபுரத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள், அதே போன்று விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகள் என 10,000 நெல் மூட்டைகள் அந்த மழை நீர்ல ஒட்டுமொத்தமாக நனைந்திருக்கிறது. அந்த இடமே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் முழுவதுமாக மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. அந்த காட்சியை தான் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்வதற்காக திருவாரூர் மாவட்டத்தில் 348 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் என்பது திறக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இதுவரை இந்த குறுவையில மட்டும் 1,00,000 மெட்ரிக் டன் நெல் என்பது கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் 93,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில தற்பொழுது இன்னும் 2 மாத காலம் இந்த குறுவை நெல் அறுவடை பணிகள் நடைபெற உள்ள நிலையில முன்கூட்டியே அந்த இலக்கை தாண்டி கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கான இடங்கள் என்பது போதுமானதாக இல்லை. அது மட்டுமில்லாமல் திறந்த வெளி நெல் கொள்முதல் நிலையங்கள் அதிக அளவில் செயல்பட்டு வருவதால் இதே போன்ற மழை காலங்களில் ஆண்டுக்கு ஆண்டு இந்த பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து வருகிறோம். குறிப்பாக இந்த உதய-மார்த்தாண்டபுரம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிக அளவுள்ள நெல் மூட்டைகள் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக லாரிகள் மூலமாக அந்த நெல் மூட்டைகளை வெளியில் கொண்டு செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளிடமிருந்து ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் உடனடியாக இந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்தால் மட்டுமே விவசாயிகள் தாங்கள் செய்த செலவு தொகையை எடுக்க முடியும். இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக பாதிக்க முடியும் கூடிய ஒரு சூழலை உருவாக்கியுள்ளது. தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜசேகர்.